இன்னைக்கு நம்ம பார்ப்பது வடகொரிய அதிபர் கிம் ஜாங் அவருடைய அந்தப்புறத்துல இருந்து எப்படி பெண்களை தேர்ந்தெடுக்கிறாரு, அந்த பெண்கள் வந்து எந்த மாதிரி வந்து அவங்க வந்து வகைப்படுத்துறாரு, என்னென்ன பண்றாரு அப்படின்ற மர்மத்தை தான் இன்னைக்கு வெளிக்கொண்டு வர போறோம். அதாவது வடகொரிய அதிபர் முக்கியமா பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சர்வதிகாரம் வடகொரியாவில் நடத்திட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த நாட்டில் வந்து எந்த ஒரு சின்ன ஒரு நியூஸும் வந்து அவரை மீறி வந்து வெளியே வரவே வராது. அப்படி வெளியே வந்துட்டா அந்த வெளியிட்ட நபர்கள் வந்து உயிரோட இருந்து இருக்க மாட்டாங்க. அதாவது சுதந்திரம் அடையறதுக்கு முன்னாடி 50 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே போலதான் மக்கள் வந்து இன்னைக்கு இருந்திருக்காங்க. இன்னைக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் வந்து அந்த மக்கள்கிட்ட வந்து இல்ல. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா இவருடைய வந்து சர்வதிகாரம்னா மக்கள் வந்து ஒரு படி கூட வந்து மேல வந்து போகக்கூடாது. அதாவது எங்க வந்து மக்கள் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா நம்மள வந்து தூக்கிடுவாங்க. அதாவது நம்ம வச்ச இஷ்டம் தான் அப்படின்ற ஒரு தன்மை வந்து இல்லாம போயிடும். அதனால வடகொரியா அப்படின்றது வந்து நம்ம என்ன சொல்றோமோ அதுதான் வந்து செய்யணும், அதுதான் மக்கள் வந்து எல்லாமே உணரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா அங்க அதாவது அவருடைய அதிகாரத்தில் உள்ள ஆட்சியாளர்களே வந்து பயந்து நடுங்கி போய் தான் இருந்திருக்கணும். அவருடைய அமைச்சரவையில் வந்து யாராவது தூங்குறாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் அவர் கவனிச்சாருன்னா உடனடியாக அவருக்கு வந்து தூக்கு வந்து உறுதி. அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய நடக்குது. வடகொரிய அதிபர்னா இவரு மட்டும் அப்படி கிடையாது. அதாவது இது 3 தலைமுறையா வந்து இவங்களுடைய வம்சம் தான் வந்து இந்த நாட்டை ஆண்டுட்டு வருது. அதுக்கு முன்னாடி வந்து ஃபுல்லாவே வடகொரியா தென்கொரியா அப்படின்ற பெரிய ஒரு சகாப்தத்தில் இவங்களுடைய முன்னோர்கள் இவங்களுடைய அப்பா தாத்தா தான் வந்து இந்த நாட்டை வந்து கட்டுப்படுத்தி பெரிய ஒரு புரட்சியா வந்து கொண்டு வந்தாங்க. கிம் ஜாங் அப்பா கிம்மில் வந்து இறந்த பிறகுதான் கிம் ஜாங் ஒருத்தர் வந்து இருக்காரு, அவருக்கு மகன் இருக்காரு அப்படின்னு உலகமே தெரிய ஆரம்பிச்சது. அப்போ அது இறந்த போது கிம் ஜாங் கூட வந்து சைடுல தான் நின்று இருந்தாரு. அவங்களோட சகோதரி தான் எல்லாமே எடுத்து பார்த்துருந்தாங்க. அதனாலதான் அவங்களுடைய சகோதரி முக்கியமா அதுல வந்து பார்க்கப்படுது. எல்லா வழிகாட்டியும் வந்து அவங்களோட சகோதரி தான். கிம்மோட தங்க கிம்யோ ஜாங் தான் எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க, முக்கிய வழிகாட்டியாகவும் இருந்தாங்க. அதே போல அவங்க வந்து ஒதுங்கி இருந்தாரு. ஒதுங்கி இருந்த போது இவங்க தான் ஃபுல்லாவே அவங்களுடைய அப்பா சடங்குகளை வந்து எடுத்து பண்ணது நடத்தினது எல்லாம். ஆனாலும் அதுக்கு பிறகு ஆட்சியில வந்து கிம் ஜாங் வந்து இறங்கினாரு. இறங்கின பிறகு ஃபுல்லா வழிகாட்டியா இருக்கிறது வந்து கிம்மோட தங்கை வந்து கிம்யோ தான். இப்ப கிம்யோ வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க. அவங்க அடுத்த ஆட்சியாளர் கூட வந்து அங்க வந்து பேச ஆரம்பிச்சாங்க. கிம் ஜானுக்கு கல்யாணம் ஆனது அப்பதான் வந்து வெளியே வந்தது. 2012 தான் உலகத்துக்கே தெரிஞ்சது கிம் ஜானுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அது மட்டும் கிடையாது, அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய மர்மம் இருந்தது தெரிய வருது. அவங்களுடைய மனைவி ரிசோல்ஜோ உலகத்துக்கே வந்து ஒரு மர்மமான பெண்ணா தெரிஞ்சது. அதாவது அவங்க வந்து அதுவரையிலும் வெளியே வரல. அவங்களுடைய மாமனார் வந்து அதாவது கிம் ஜாங் உன் அப்பா வந்து இறக்கும் போது தான் அவங்க வந்து வெளில வராங்க. அப்பதான் உலகத்துக்கே வந்து இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து வெளில வருது. இந்த அளவுக்கு மிகவும் சஸ்பென்ஸான மர்மமான ஒரு நாடு தான் வடகொரியா. இந்த இடத்துல வந்து சீனாவுக்கு இவருடைய மனைவியோட வந்து போறாரு கிம் ஜாங். அங்க வந்து ஊடகங்கள்ல இருந்து அந்த நாட்டுல எல்லாருமே பிரமிச்சு போய் வடகொரிய அதிபர் மனைவியை தான் வந்து பாக்குறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய புன்னகை அழகம் வந்து நிறைஞ்சவர் தான் அவரு. அது மட்டும் கிடையாது, கிம் ஜானுக்கு வந்து 3 பிள்ளைகள் வந்திருக்கு. மூத்தவர் வந்து பையன், 2 பொண்ணுங்க வந்திருக்காங்க. பிள்ளைங்களை இதுவரையிலும் அறிமுகப்படுத்தாம இருந்தாரு. கடைசியா ஒரு மிகப்பெரிய ஒரு ஏவுகணை வந்து நடத்தினாரு. அணு ஆயுத சோதனை நடத்தும் போது அவருடைய பொண்ணோட அவர் நிக்கிற போட்டோ வைரல் ஆச்சு. இப்பதான் வந்து தெரிஞ்சது இவருக்கு வந்து பொண்ணு இருக்குது, அடுத்த வாரிசை வந்து இந்த உலகத்தை அறிமுகப்படுத்துறாரு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இது மட்டும் இல்லாம அவருடைய மனைவி இருக்காங்க பாத்தீங்களா, அந்த கதை வந்து மிகப்பெரிய ஒரு சஸ்பென்ஸா வந்திருக்கும். அவங்க மனைவி கல்யாணம் பண்ண ஒருபடி யாரெல்லாம் அவங்க மனைவியை ஏறெடுத்து பார்த்தா கூட வந்து சுட்டு கொண்டு வரான். அதுக்கு முன்னாடி அவருடைய மனைவி மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் குடும்பத்துல வந்து பிறந்தவங்க. அவங்களுடைய அப்பா வந்து ஒரு டாக்டர், அவங்க அம்மா வந்து ஒரு பேராசிரியை. இந்த குடும்பத்துல தான் வந்து மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் குடும்பத்தில் தான் வந்து பிறந்தது. இவங்க ஒரு விளையாட்டு வீரராக இருந்திருக்காங்க. அதுல வந்து இவங்க கேட்பனாக வந்திருக்காங்க. இப்போ என்ன பண்றாருன்னா கிம் ஜாங் ஏதாச்சும் வந்து பார்க்குறாரு, அவங்க மேல காதல் வைப்படுறாங்க. திடீர்னு இப்போ அவங்களுக்கு கல்யாணம் வந்து ஆகுது. ஆனா அதுக்கு பிறகு வந்து ஒரு நடந்த மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான சம்பவம் என்னன்னா, கிம் ஜாங் மனைவி ஒரு இசைக்குழுவில் அவங்க வந்து இருந்திருக்காங்க. அவங்க இசைக்குழுவில் இருந்து பாட்டுலாம் பாட்டிருக்காங்க, சந்தோஷமா வந்து இருந்திருக்காங்க. இதை வந்து கல்யாணம் பண்ண பிறகு அந்த இசைக்குழுல இருந்து எல்லாரையுமே சுட்டு கொண்டுறான். ஏன்னா இந்த இசைக்குழுல இருந்த ஒருத்தர் வந்து கிம் ஜாங் மனைவியை வந்து லவ் பண்ணாராம், அவர் சேட்டை பண்ணாராம். இதை அறிஞ்ச அவர் கிம் ஜாங் அந்த கூட்டத்தில் உள்ள எல்லாரையும் சுட்டு கொண்டாரு. இப்படி பல மர்மங்கள் பயங்கரமான நிகழ்வுலாம் அங்க நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, அந்த மக்கள் வந்து கிம் ஜாங் சிரிச்சா சிரிக்கணும், அழுதா அழுவணும், இவங்க என்னென்ன ரூல்ஸ் வந்து போடுறாங்களோ அதெல்லாம் வந்து தெரிஞ்சுதான் வந்து ஆகணும். ஆன்லைன் எல்லாமே வந்து தடை பண்ணி வச்சிருக்காரு. அங்க வந்து வெளி உலகத்துல என்ன நடக்குது அப்படின்றது அங்க தெரியாது, அங்க என்ன நடக்குதுன்றது வெளி உலகத்துக்கு தெரியாது. அந்த அளவுக்கு தன்னுடைய நாட்டை வந்து கட்டுப்படுத்தி வச்சிருக்காரு. அவருடைய குறிக்கோள் வந்து ஒரே ஒரு இதுதான், அணு ஆயுதம் மட்டும்தான். அதை ரெண்டாவது வந்து அந்த நாட்டு மக்கள் வந்து செத்தானா இருந்தானா அப்படின்ற மாதிரி இருக்கும். எல்லா வருடமும் பஞ்சம் வந்து வரும். பஞ்சத்துல வந்து 1 லட்சம் மக்கள் 50,000 மக்கள் வந்து இறப்பாங்க. இருந்தாலும் எதை பத்தி கவலைப்படாம அணு ஆயுதம் மட்டும் தான் குறிக்கோள் அப்படின்ற மாதிரி வடகொரிய அதிபர் வந்து செயல்பட்டு இருக்காரு. இருந்தாலும் இதுக்கு பின்னாடி வந்து மிகப்பெரிய அளவில் அவங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது இந்த 1ஆம் உலகப் போர் 2ஆம் உலகப் போர் நடக்கும்போது அந்த வடகொரியா தென்கொரியா சண்டையில வந்து ஏகப்பட்ட பிரச்சனை வந்து உலக நாடுகளே வந்து எதிர்த்து அவங்க வந்து போராடினாங்க. அந்த ஒரு பிரச்சனையை கூட இருந்திருக்கலாம், அதனால கூட வந்து கட்டுப்பாடாக கொண்டு வரலாம். ஆனா இந்த அளவுக்கு சர்வதிகாரம் 2020லயும் வந்து இவ்வளவு பெரிய சர்வதிகாரம் ஒரு நாடுனா அது வந்து வடகொரியா தான். ஆனா ஏற்கனவே நிறைய நாடுகளில் உள்ள சர்வதிகாரிகள் எல்லாமே பிடிச்சி வந்து போட்டுட்டாங்க, கொண்டுட்டாங்க. ஆனா வடகொரியாவை மட்டும் ஒண்ணுமே பண்ண முடியல. அதுக்கு என்ன காரணம்னா ஆரம்பத்திலேருந்து அவங்க
அவங்க வந்து எச்சரிக்கையா இருக்கிறது தான். ஆரம்பத்திலே தன்னுடைய படையையும் தன்னுடைய நாட்டையும் வலுமைப்படுத்தினதான். முக்கியமா இதுக்கு வந்து ஒரு காரணம் வந்து அணு ஆயுதம். அணு ஆயுதத்தை கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் பயமுறுத்துறாரு. முதல்ல வந்து அணு ஆயுதம் கண்டுபிடிச்சாரோ இல்லையோ, ஆனா நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு பெரிய ஒரு பில்டப் விட்டவன் மட்டும்தான் அவரையும் அந்த நாட்டையும் வந்து காப்பாற்றணும்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து அவங்க விடுற ஒவ்வொரு நியூஸுமே பயங்கர ஒரு பரபரப்பா வந்திருக்கும். இப்படிலாம் தாண்டி இதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய ஒரு சஸ்பென்ஸ் தான் நிகழ்வு நடக்கும். ஒவ்வொரு விஷயமும் அவர் பண்ற பெரிய ஒரு நிகழ்வா வந்து பார்க்கப்படும். முக்கியமா இவருக்கு, அதாவது கிம்ஜானுக்கு வந்து அந்தப்புறமே வந்து வச்சிருக்காராம். அந்தப்புறம்னா நம்ம நினைக்கிற மாதிரி ஆதி காலத்துல ராஜாக்கள் வச்சிருப்பாங்களா, அந்த மாதிரி கிடையாது. இவர் வந்து நாடு முழுவதும் உள்ள அழகான பெண்களை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு இன்பக்குழு வந்து அமைச்சிருக்காரு. அந்த இன்பக்குழு என்ன பண்ணுனா எல்லா ஸ்கூல்லயும் எல்லா இடங்கள்லயும் வந்து போயிட்டு தேடும். 12 வயசுல இருந்து 15 வயசுக்குள்ள பெண்கள் மட்டும்தான் வந்து இதுக்கு வந்து தேர்வாவாங்க. அந்த இன்பக்குழுல போயிட்டு எல்லா கிளாஸ்லயும், அதாவது ஒரு ஸ்கூல்ல நுழைஞ்சு எல்லா கிளாஸையும் செக் பண்ணுவாங்க. யார் ரொம்ப வந்து அழகா இருக்காங்களோ அவங்கள வந்து தேர்ந்தெடுத்து கொண்டு வருவாங்க. அவங்க தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து அவங்களுக்கு வந்து கன்னித்தன்மையை வந்து பரிசோதிக்கப்படும். கன்னித்தன்மையோட இருக்காங்களா இல்லையா அப்படின்றதும் பரிசோதிக்கப்படும். இப்படி பல விதங்களில் பரிசோதிக்கப்பட்டு ஒவ்வொரு கிளாஸ்லயும் வந்து எவ்வளவு அழகான பெண்கள் இருக்காங்களோ அந்த அழகான பெண்களை தேர்ந்தெடுப்பாங்க. அந்த அழகான பெண்கள் தேர்ந்தெடுத்து கிம்ஜானுக்கும் பணிவிடை செய்யறதுக்கே வந்து இவங்க எல்லாம் திரட்டி கொண்டு வருவாங்க. இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த செலக்ட் பண்ணி கொண்டு வராங்க பாத்தீங்களா, அப்ப அந்த பெண்கள் எல்லாம் கொண்டு வந்துட்டு கிம்ஜானுக்கு வந்து பணிவிடை, அவங்களுக்கு வந்து என்னென்னலாம் சொல்றாரோ அதெல்லாம் வந்து செய்யணும். இப்ப அங்க ஒரு அந்தப்புறம் மாதிரி வந்து மிகப்பெரிய ஒரு அளவுல ஒரு பெரிய ஒரு மாளிகை வந்து வச்சிருப்பாரு. அந்த மாளிகையில் தான் எல்லா பெண்களுமே வந்து இருப்பாங்க. அங்கதான் இவர் சொல்றதெல்லாம் வந்து செய்யணும். இப்ப அவர் வந்து பில்டிங் உள்ள நுழையிறாரு அப்படின்னா யாரை வந்து பாக்குறாரோ அவங்க கூட வந்து அன்னைக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாராம். ஒரு பெண்கள் வந்து 5 வருஷம் மட்டும் தான் அங்க வந்து இருக்க முடியும். அதாவது 15 வயசுல போனா 20 வயசுல வந்து அவங்க வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகுறாங்க. ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு அங்க உள்ள அதிகாரிகளே கல்யாணம் பண்ணிப்பாங்களாம். அப்படி இல்லைனா வந்து அவங்க வந்து வெளியில வந்து அனுப்பி வேற யாராவது கல்யாணம் பண்ணிப்பாங்களாம். ஆனாலும் வடகொரியாவிலேயே மிக மிக அழகா இருக்கிற எல்லா பெண்களுமே வந்து வடகொரியா அதிபர் மாளிகையில வந்து வேலையில வந்து இருந்தே ஆகணும். எல்லா பெண்களுமே வந்து இவர் வந்து நினைச்ச மாதிரி வந்து அங்க போய் அவங்க கூட வந்து இருப்பாங்க. இவரு மிகப்பெரிய ஒரு விழா மாதிரி வந்து நடத்துவாரு. தந்தையோட நினைவு விழா, பிறந்த நாள் விழா வந்து நடத்துவாரு. நினைவு நாள் விழாவில் எல்லாருமே வந்து அழுணுமா. அதே போல இவர் நடந்து வந்தா எல்லாருமே ஒருத்தர் கூட வந்து சிரிக்க கூடாது. இவர் சிரிச்சா கூட எல்லாருமே வந்து அழுகணும். இப்படி பல விதமான ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்காரு. அதே போல இவரை எதிர்த்துட்டு யார் நின்னாலும் சரி உடனடியாக அவங்களுக்கு தூக்கு தண்டனையோ இல்ல சுட்டுக் கொல்ல போறதோ வந்திருக்கும். இவருடைய அதிகாரத்தில் உள்ள மந்திரிகளோ இல்ல உயரதிகாரிகளோ யாரா இருந்தாலும் சரி இவரை எதிர்த்து பேசி ஒரு நியூஸ் வந்தாலோ இல்ல இவர் இப்படிதான் அப்படின்னு இவருடைய ஆட்சிக்கு யாராவது சூழ்ச்சி செஞ்சாலோ அவங்கள உடனடியாக கதையை முடிச்சு மேலுலகத்துக்கு வந்து அனுப்பிட்டுருவாரு. இவ்வளவு பெரிய சர்வதிகாரத்துக்கு நிலைச்சு நிற்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, அந்த நாட்டு மக்கள் வந்து இவர் வந்து முழு முதல் ஒரு கடவுளாவே வந்து மதிக்கிறாங்க. அதாவது அந்த நாட்டு மக்களுக்கு அப்பா, அம்மா, அண்ணா, தம்பி, கணவன் அப்படின்னு எல்லா விதத்திலையும் வந்து கிம்ஜான் வந்து இருந்தாகணும். மொத்தத்தில் இவர் வந்து அந்த நாட்டுக்கு ஒரு கடவுளாவே வந்து மதிக்கப்படுறாரு. அதனாலதான் அந்த நாட்டு மக்கள் என்னதான் நீ சொன்னாலும் அந்த நாட்டு மக்கள் மனசுல வந்து கிம்ஜாங் வந்து ஒரு கடவுளாவே மதிக்கிறாங்க. அதுக்காக தான் இன்னைய வரலையும் இவர் வந்து நின்றுட்டு இருக்காரு. ஏன்னா இதுக்கு முக்கிய காரணம் எதிரி நாடுகள் தான். எதிரி நாடுகள்ல வந்து நம்ம கொஞ்சம் விட்டாலும் நம்மளை வந்து அழிச்சிருவாங்கன்றது வந்து ஒரு பயத்தை மூட்டியே வந்து அந்த மக்களை வந்து ஒரு அடிமைப்படுத்தி ஒரு வெளி உலகம் தெரியாத அளவுக்கு வந்து வச்சிருக்காரு. ஆனாலும் இதுக்கு பிறகு வர அவருடைய வாரிசுகள் வந்து ஒரு பையன், ஒரு 2 பொண்ணுங்க வந்து அவருக்கு வந்து இருக்காங்க. அவங்க வந்து ஏதாவது வந்து ஒரு புதிய உலகம், புதிய மாற்றை வந்து உருவாக்கினா மட்டும்தான் இந்த உலகம் வந்து அந்த வடகொரியாவுக்கு ஒரு விடிகாலம் பிறக்கும் அப்படின்னு நம்புறோம். ஆனால் அதுக்கு வந்து பல சகப்தம் வந்து பல காலம் வந்து மாறி மக்கள் எங்கெங்கேயோ வந்து முன்னேறி போயிடுவாங்க. ஆனால் வடகொரியா 50 வருஷத்துக்கு பின்னாடி தான் வந்து தேங்கி இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு கருத்து இல்லை. ஓகே, இதே போல